ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டெஸ்டினிங்கிற கதையோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்ட் நோட் பண்ணனும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோ கடைசியா நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிருப்பானா, இப்படி அவன் கிஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அவன் எலிமினேட் ஆயிருப்பான். சோ இது எல்லாமே தான் பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த மேன் அப்படியே அந்த போன்ல இருக்க போட்டோவை பார்த்து யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பானா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுவாங்க. இப்ப அந்த ஃப்ரெண்ட் அப்படியே சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கீழே ஒரு ஆளை பார்த்தோம்ல, அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு உடனே இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அவ ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு, நான் உன்கிட்ட ஒரு உண்மையா சொல்லணும், ஆக்சுவலி நான் தான் அந்த யாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், என்னது நீ யாங்கா, உங்க அம்மா தானே யாங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல நான் அதை பத்தி சொல்லல, இப்ப ரீசெண்டா அக்கௌண்டிங் சொல்லி ஒரு டிராமா வந்துச்சுல, அந்த கதை எழுதின யாங்கு நான் தான். ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாவே ரைட்டரா தான் இருக்கேன், இதை பத்தி நான் வெளியே யார்கிட்டயுமே சொல்லல. எனக்கு இப்ப நிறைய ஒர்க் லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லிதான் என்னோட ஹவுஸ் ஓனரையே நான் என்னோட அசிஸ்டன்ட் ரைட்டரா வச்சுக்கிட்டேன், அவனை தான் இப்ப நீ கீழே பார்த்த அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் இப்பதான் நம்ம ஹீரோயின் இவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோவையும் அந்த மேனையும் தான் காட்டுவாங்க. இப்ப ரீசெண்டா அந்த கிம்மோட டெஸ்டினி ரைட்டர் எலிமினேட் ஆயிருப்பான்ல, சோ அவன் பெண்டிங்ல வச்சிருந்த புக்ஸையும் இப்ப நம்ம ஹீரோ கிட்டயும் மேன் கிட்டயும் ஒரு சீனியர் வந்து கொடுப்பாரா. அப்போ அதுல அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல, அந்த பொண்ணோட டெஸ்டினி புக் எடுத்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பான். அதுல முக்காவாசி பேஜ்ல இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இன்விசிபிளா தெரியற மாதிரி இருக்குமா. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஏன் இந்த புக்ல எல்லாம் இப்படி எல்லா லெட்டர்ஸும் இன்விசிபிளா தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்பதான் அந்த சீனியர் சொல்லுவாரு, அந்த டெஸ்டினி ரைட்டர் எலிமினேட் ஆனனால அவன் யார் யார் கூட எல்லாம் பழகி இருந்தானோ அந்த ஹியூமன்ஸோட மெமரியில இருந்தும் அவன் போயிருவான், அதனாலதான் இப்படி எல்லாம் இன்விசிபிளா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோக்கு இப்ப அப்படியே மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது எல்லாமே. நம்ம ஹீரோனோட டெஸ்டினி புக்கை இவன் எடுத்து பார்த்தப்பையும் அவ புக்லயும் இதே மாதிரிதான் பல லெட்டர்ஸ் இன்விசிபிளா இருந்திருக்கும். அது இப்ப நம்ம ஹீரோட மைண்டுக்கு வந்துட்டு போகும். இதனால நம்ம ஹீரோ அப்படியே டீப்பா ஏதோ யோசிப்பானா. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த மேன் இப்ப அப்படியே சரி அந்த புக்கெல்லாம் என்கிட்ட கொடு, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்க போவான். ஆனா நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, நான் அந்த பொண்ணை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட் பொண்ணை தேடி போவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இத்தனை நாள் இந்த உண்மையை சொல்லாதனால அவ ஃப்ரெண்டு பெருசாலாம் கோச்சிக்க மாட்டா, எனக்கு இன்னைக்கு நீ தான் ட்ரீட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்திருப்பா. இப்ப அப்படியே அவங்க நல்லா ஜாலியா பேசிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் பேசுற முக்காவாசி விஷயம் நம்ம ஹீரோவை பத்தி தான் இருக்கும். இதுலயே அவ ஃப்ரெண்டு புரிஞ்சுக்குவா, ஓகே நம்ம கோக்கு அந்த அசிஸ்டன்ட் ரைட்டர் மேல ஒரு கிரஷ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோவும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருவான். உடனே அவ ஃப்ரெண்டு, ஹே உன்னோட கிரஷ் வந்திருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுவா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ எதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பான்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ண பொண்ணு இதே ரெஸ்டாரண்ட்ல தான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணுது போல, அந்த பொண்ணை பாக்குறதுக்கு தான் இவன் வந்திருப்பான். ஆனா இப்ப வந்த வேலையை விட்டுட்டு நம்ம ஹீரோயினோட டேபிள்ல போய் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினை வெறிக்க பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இதுவே பக்கத்துல அந்த மேனை பாக்கணும், அவன் தலையிலே கை வச்சு உட்காந்துருவான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயினாலதான் இதுக்கு முன்னாடி 2-3 தடவை நம்ம ஹீரோ எலிமினேட் ஆயிருக்கான் அப்படிங்கிற விஷயம். அதனால திரும்பி அதே தப்பு நடந்துடக்கூடாதுன்ட்டு அவன் பயப்படுறான். அப்போ கரெக்டா இவங்க டேபிளுக்கு ஒரு பையன் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தனையும், ஹே கோ நீ என்ன இங்க பண்ற, என்ன தெரியுதா, நான் தான் உன்னோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட் சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த சன் யாரு ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோவும் அதே ஹை ஸ்கூல்ல போய் படிக்கிறப்ப ஒருத்தன் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான்ல, அந்த சன்னு. இவனை பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே செம ஹாப்பியா, ஏய் நீ இங்க தான் ஒர்க் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அவனும், சேச்சே இது என்னோட ரெஸ்டாரண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா இவன் கூட பேசுறப்ப நம்ம ஹீரோனோட ஃபேஸ்ல அவ்வளவு ஸ்மைல் இருக்கும். இத பார்த்தனையும் நம்ம ஹீரோக்கு செமையா பொசசிவ் ஆயிரும். அப்ப அந்த சன் நம்ம ஹீரோவை டக்குன்னு பாப்பானா. பார்த்த கெடுத்து இவனுக்கு ஏதோ மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும், இவரை பார்க்க நம்ம ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு புது பையன் வந்து சேர்ந்தான்ல, அவரை மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த சன் சொல்லுவான். இவன் இப்படி சொன்னனையும் அந்த மேன் ஒரு மாதிரி பதறிடுவான், ஐயோ இவங்களுக்கு எதுவும் ஞாபகம் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது, நியூ ஸ்டூடெண்டா நம்ம ஹை ஸ்கூல் படிச்சப்பியா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவா. இவ இப்படி சொன்ன கருத்துதான் அந்த மேனுக்கு கொஞ்சமா நிம்மதியா இருக்கும். ஆனா இங்க நடந்த கான்வர்சேஷனை கேட்டக்கடுத்து நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வர மாதிரி காட்டுவாங்க. அதுக்கடுத்து அப்படியே இவங்க 4 பேரும் இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே கிளம்பலான்ட்டு பாப்பாங்களா. அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட் பொண்ணோட அப்பா வழக்கம் போல அந்த பொண்ணு கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவான், காசு கொடு அப்படின்ட்டு. இத பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்ப டக்குன்னு டென்ஷன் ஆகி
ஆகி அந்த அப்பாவை அடிக்கலாங்கிற மாதிரி போயிருவான். நம்ம மேனும் டே பேசாம இருடா, எமோஷன்ஸை காட்டாத, இங்க எல்லாரும் முன்னாடி எலிமினேட் ஆயிருவே அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ண பாப்பான். ஆனா அதையும் மீறி நம்ம ஹீரோ அப்படியே ரியாக்ட் பண்ற மாதிரி போவான். பட் நல்ல வேலையா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த சன் தானே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர், அவன் இப்ப அப்படியே நடுல வந்து இந்த பிரச்சனையை ஸ்மூதா முடிச்சு விட்டுருவான். இப்ப அப்படியே அந்த மேன் ஐயோ நம்ம ஃப்ரெண்டு இந்த கோ கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேத்தையும் தனித்தனி ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேன் நினைப்பான். ஆனா இதுவே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா, டக்குன்ட்டு அந்த மேனோட கையை பிடிச்சு இழுத்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அந்த சைடு போய் பேசுவோமா அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போயிருவா. ஏன்னா அவளோட பிளான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா பேசிட்டே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைப்பா. அதுக்கடுத்து அவ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே பேசிட்டே நடந்து போவாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வியே, உன் ஃப்ரெண்டு ஏன் எப்ப பார்த்தாலும் ஒன்னு யுன்கோனே கூப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்பதான் அவ சொல்லுவா, நான் காலேஜ் படிக்கிறப்ப ரொம்ப கிரேசியா நடந்துகிட்டேன், என்னன்னே தெரியல, எனக்கு நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில இருந்து மறந்து போச்சு. அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்த டைம்ல எங்க காஃபி ஷாப்க்கு திடீர்னு ஒரு மேஜிக்கல் லேடி மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து அப்படியே எங்க அம்மா கிட்ட உன்னோட பொண்ணோட பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னா அவளோட பேரை நீ மாத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து நாங்களும் என்னோட பேரை மாத்தணும், அதுக்கடுத்துதான் என்னோட வாழ்க்கை நல்ல பீஸ்ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்படி நம்ம ஹீரோயின் நைட் டைம் பேசிட்டே நடந்து வரனால அவளுக்கு லைட்டா குளிருமா. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இப்ப டக்குன்ட்டு அவனோட ஓவர் கோட்டை கழட்டி நம்ம ஹீரோயினுக்கு அப்படி போட்டு விடுவான். நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே இவன் மேல கிரஷ் இருக்கு, இவன் இப்படி எல்லாம் அக்கறையா பாத்துக்கிட்டா நம்ம ஹீரோயினோட லவ் ரேட் அப்படியே கூடிக்கிட்டே போகும். உடனே இப்ப நம்ம ஹீரோயின் சரி எனக்கு ஓவர் கோட் கொடுத்துட்டீங்க, இப்ப உங்களுக்கு குளிருமே, இந்தாங்க என் கையை நல்லா இறுக்கமா பிடிச்சிட்டு வாங்க, ஏன்னா என் பாடி மேக்சிமம் ஹீட்டா தான் இருக்கும், அதனால உங்களுக்கும் குளிராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா கையை பிடிச்சு நடப்பாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப ஏமா கொஞ்சம் தள்ளியே இருமா, நீ வாட்டுக்கு அவனை எலிமினேட் பண்ணி விட்டுறாத அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி நீங்க எப்பயான்ட்டு என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோக்கு ஏன் இவ இப்படி சம்பந்தமே இல்லாம கேக்குறான்னு புரியாது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நான் இது வரைக்கும் உன்கிட்ட எந்த ஒரு பொய்யும் சொன்னதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம ஹீரோயின் அதுக்கு உடனே அப்பனா நீங்க தான் உண்மையிலே என்னோட டெஸ்டினி ரைட்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோயின் ஏன் இதை இப்படி கேட்டிருப்பானா, அவ நம்ம ஹீரோ கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படி யோசித்து பாப்பா. அதுவும் அதுல மெயினா அவ யோசிக்கிற விஷயமே, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே நம்ம ஹீரோ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருப்பான். அது இவன் மைண்ட்ல ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். பிளஸ் நம்ம ஹீரோ வேற எப்ப பார்த்தாலும் நான் தான் உன்னோட டெஸ்டினியை எழுதுறவன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பான். இப்ப இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் இவன் இந்த கேள்வியை கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமா உண்மையிலே நான் தான் உன்னோட டெஸ்டினி ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ இதை கேட்டனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே அப்பனா என்னோட விதியில எனக்கு 50 லட்சம் கேஷ் பிரைஸ் கிடைக்கிற மாதிரி எழுதுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பனா நான் இதே மாதிரி நிறைய டிராமாக்கு கதை எழுதணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நிறைவேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கும் நம்ம ஹீரோ முடியாதுன்றுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே கடைசியா அப்பனா இதே மாதிரி என் கையை இறுக்கமா கடைசி வரைக்கும் பிடிச்சிருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா இதுக்கும் நம்ம ஹீரோ முடியாதுங்கிற மாதிரி பதில் சொல்லிடுவான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் மனசுடைஞ்சு அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவா. இதுல கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவை தான் அப்படியே போட்டு அடிப்பா. உன்னால என் கூட இருக்க முடியாதுன்னா எதுக்கு என்ன மீட் பண்ண, எதுக்கு என் வாழ்க்கையில வந்த, எதுக்குடா நான் உன்னை லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவா. இவ அழுகிறத பார்த்தனையும் நம்ம ஹீரோக்கும் அப்படியே மனசு கேட்காது. டக்குன்ட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிரு, ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி அவனும் அழுதுகிட்டே சொல்லுவான். ஏன்னா பாவம் நம்ம ஹீரோவால என்ன பண்ண முடியும், அவனுக்கும் நம்ம ஹீரோயின் மேல லவ் இருக்கு. ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணா அவ்வளவுதான் இவன் எலிமினேட் ஆயிருவான். அதனாலதான் நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி உடஞ்சு போய் அவனுமே இருக்கான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அவனோட ஆபீஸ்ல தான் பல டெஸ்டினி புக்ஸ் எடுத்து போட்டு அப்படியே உட்காந்துருப்பானா. இதை பார்த்தனே அந்த மேன் உனக்கு என்னாச்சுடா, ஏன்டா இப்படி உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்ப நம்ம ஹீரோ அந்த மேனை பார்த்து இதுக்கு முன்னாடியே நான் 2-3 வாட்டி எலிமினேட் ஆயிருக்கேன் தானே, அதுவும் நான் எலிமினேட் ஆனதுக்கான காரணம் நான் கோ கிட்ட எமோஷன்ஸ் காட்டினதுனால தானே அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கேட்பான். இதை எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான்னா, நம்ம ஹீரோனோட டெஸ்டினி புக்ல பல இடத்துல லெட்டர்ஸ்லாம் இன்விசிபிளா இருந்திருக்கும்ல, அது பிளஸ் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பார்த்த சன் வந்து இவனை நான் ஹை ஸ்கூல்ல பாத்திருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சோ இப்ப இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஹீரோ இந்த மேன் கிட்ட கேட்டிருப்பான். அடுத்தபடியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அடுத்த எபிசோடுக்கான ஸ்கிரிப்ட வாங்குறதுக்காக அந்த ஜங் இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கே வருவானா. அப்படி வந்திருக்கப்ப அவன் எதர்ச்சியா நம்ம ஹீரோயினோட அந்த ஹை ஸ்கூல் போட்டோவை பார்ப்பான். இதை பார்த்தனே அவன் கண்டுபிடிச்சிருவான் நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி நிக்கிறது அந்த ஹவுஸ் ஓனர் அப்படிங்கிற மாதிரி. உடனே இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட போய் நீயும் உன்னோட ஹவுஸ் ஓனரும் ஒரே ஹை ஸ்கூல்லையா படிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன உளர்ற, அப்படிலாம் இல்லையே, ஏன் இப்படி திடீர்னு கேக்குற அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அப்பதான் அவன் அந்த போட்டோவை காமிச்சு இதை பார்க்க அந்த ஹவுஸ் ஓனர் மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுவான். ஆனா அதுல நம்ம ஹீரோட ஃபேஸ் கிளியரா தெரியாது, ஒரு மாதிரி சைடு வியூ மட்டும் தான் தெரியும். ஆனா இதை வச்சு
அந்த ஜங்கு 100% ஷியரா சொல்லுவான், இத பார்க்க உன்னோட ஹவுஸ் ஓனர் மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே நம்ம ஹீரோனுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி, நம்ம ஹவுஸ் ஓனர் நம்மள திடீர்னு இந்த இடத்த காலி பண்ண சொல்லிட்டாரு, அது சம்பந்தமா நம்ம ரியல் எஸ்டேட் காரங்க கிட்ட பேசணும், கொஞ்சம் கீழே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. இப்ப அங்க போனக்கு அடுத்து அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இந்த கான்ட்ராக்ட கண்டினியூ பண்றதுக்கு அந்த ஹவுஸ் ஓனருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோ உங்களை இந்த இடத்துல இருந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி பேசலாம்னு நினைப்பா. ஆனா நம்ம ஹீரோ எங்க இருக்கானே அவளுக்கு தெரியாது. பட் நல்ல வேலையா அதுக்கடுத்து இப்ப அந்த மேனை மீட் பண்ணி நம்ம ஹீரோயின் பேசுவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த மேன் கிட்ட, நீங்க எல்லாரும் டெஸ்டினி ரைட்டர்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ உன்னோட ஃப்ரெண்ட் எங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி கேட்பா. ஆனா அதுக்கு அந்த மேன், நீ ஏற்கனவே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட, இதுக்கும் மேலே நீ எதையும் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. இப்படி அவன் சொன்ன உடனே நம்ம ஹீரோயின், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, என்னால அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, அதனால தான் நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த மேன் கிட்ட கேட்பாளா. ஆனா இப்பயும் அந்த மேன், எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப டக்குன்ட்டு, நீ சொல்லலைன்னா கூட எனக்கு சில விஷயங்கள் தெரியும், உண்மையை சொல்லு, நான் படிச்ச ஹை ஸ்கூல்ல தானே ஷின்னும் படிச்சான், ஆனா கொஞ்ச நாள்லயே அவன் திரும்ப இந்த ஸ்கூலுக்கு வரவே இல்லை, ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே என்னோட மெமரியிலே இல்ல, சோ எனக்கு ஷின்ன ஹவுஸ் ஓனரா தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டா எனக்கு அவனை தெரிஞ்சிருக்கு, பட் ஆனா அது எனக்கு தான் ஞாபகம் இல்ல, இதெல்லாம் எதனால நடக்குதுன்ட்டு எனக்கு சுத்தமா புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த மேன் கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே மாட்டான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை இப்ப அந்த ஹை ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அங்க அவன் அப்படியே உட்காந்துக்கிட்டு அவனோட பிரேஸ்லெட் கையில இருந்து கழட்டி வச்சு பாத்துக்கிட்டு இருப்பானா. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மேன் இப்ப அப்படியே ரொம்ப கோவமா வந்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, திரும்பி எலிமினேட் ஆகணும்னு ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி திட்டுவான். ஆனா இந்த பிரேஸ்லெட்டை நம்ம ஹீரோ கையில இருந்து கழட்டினால இப்ப அவனுக்கு இதுக்கு முன்னாடி அவன் எத்தனை தடவை டெஸ்டினி ரைட்டரா இருந்தானோ அது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். உடனே இப்ப நம்ம ஹீரோ அந்த மேன் கிட்ட, இதுக்கு முன்னாடி நான் 3 தடவை டெஸ்டினி ரைட்டரா இருந்திருக்கேன், 3 தடவையுமே நான் கோ கிட்ட எமோஷன் காமிச்சனால தானே நான் எலிமினேட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லிடுவான். இவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த மேனுக்கு தெரிஞ்சனையும் அவனால ஒரு வார்த்தை கூட திரும்பி பேசவே முடியாது. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போய் அந்த ஜங்க மீட் பண்ணி இப்ப அந்த டெஸ்டினி புக்கை கையில கொடுத்து, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ நம்பினாலும் நம்பாட்டியும் நான் தான் உன்னோட டெஸ்டினி ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ இந்த புக்கை பார்த்தனையும் அந்த ஜங்குக்கு ஸ்ட்ரைக் ஆயிரும், இந்த புக்கு தானே அன்னைக்கு நான் காபி ஷாப்ல வச்சு பார்த்தது, இதுல உண்மையிலே என் பேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பாத்துக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே நம்ம ஹீரோ, இந்த புக்கை நீ ஃபுல்லா படிச்சு முடிச்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த ஜங்கு இப்ப அப்படியே டக்குன்ட்டு, என்கிட்ட உன் நம்பர் இல்ல, நான் எப்படி உன்னை கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, நீ படிச்சு முடி, எல்லாம் தானாவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். நம்ம ஜங்கு இதை ஆரம்பத்துல நம்ப மாட்டான். பட் இருந்தாலும் அந்த புக்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அதை ஃபுல்லா உட்காந்து படிப்பானா. அதை படிக்க படிக்க அவனுக்கே ஷாக் ஆயிரும். ஏன்னா அவன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் அந்த புக்ல இருக்கும். இப்ப கரெக்டா அவன் படிச்சு முடிக்க அவன் போன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அவன் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுவான். இத்தனைக்கும் அவன் கிட்ட நம்ம ஹீரோட நம்பரே இருக்காது. என்னன்னு பார்த்தா இதை படிச்சு முடிச்சவனையும் அந்த ஜங் கோவோட ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கடைசியா எழுதியிருப்பான். சோ அதனாலதான் இப்ப இப்படி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜங்க கால் பண்றான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் இந்த ஜங்க மீட் பண்றதுக்காக திரும்பி வருவானா. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்தனையும் அந்த ஜங் அப்படியே பொக்குன்னு நம்ம ஹீரோட வாயிலே ஒரு குத்து குத்துவான். இவன் எதுக்கு இப்படி அடிச்சிருப்பான்னா, நம்ம ஹீரோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஜங்கோட விதி புக்ல என்ன எழுதியிருப்பான், இவனோட ஃபர்ஸ்ட் லவ் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் லவ் யாரு, கோ தானே. இது தெரிஞ்சுக்கிறது தான் இப்ப அப்படியே செம கடுப்பா வந்து நம்ம ஹீரோவை அடிச்சிருப்பான். இப்ப அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, நீ இவ்வளவு கோவப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பட் இருந்தாலும் இப்ப நான் எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் உன்கிட்ட வந்து சொல்றேன்னா, கோவை காப்பாத்தணும்னா இந்த விதியெல்லாம் அழிச்சா மட்டும்தான் முடியும். இந்த விதியை இந்த புக்ல இருந்து அடிக்கிறதுக்கான பவர் எங்களுக்கு கிடையாது. ஆனா இந்த புக்கோட சொந்தக்காரனான உன்னால அழிக்க முடியும். சோ இந்த புக்ல அந்த பேஜ்ல மட்டும் தண்ணியை ஊத்தி விட்டுரு. நீ மட்டும் அப்படி பண்ணிட்டேனா அந்த விதி ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிரும். அதுக்கடுத்து கோக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போய் அந்த மேனை தான் மீட் பண்ணுவானா. இப்போ அவனை மீட் பண்ணி நம்ம ஹீரோ அவனோட பிரேஸ்லெட்டை இப்ப அப்படியே கழட்டி அந்த மேன் கிட்டே கொடுத்துட்டு, நான் கூடிய சீக்கிரமே எலிமினேட் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டனையும் அந்த மேன் செமையா கடுப்பாவான். உனக்கு அறிவு கிரிவு கெட்டு போச்சா, நீ ஏற்கனவே 3 தடவை எலிமினேட் ஆயிட்ட, எனக்கு தெரிஞ்சு இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ், இப்பயும் நீ எலிமினேட் ஆயிட்டேனா இனிமேல் நீ திரும்பி வரவே மாட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் வார்ன் பண்ணுவான். ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோ கேட்காம இப்போ டக்குன்ட்டு அந்த மேனை ஹக் பண்ணி, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்க, குட் பை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பாவம் நம்ம ஹீரோவோட முடிவை அந்த மேனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவன் கண்ணே ஒரு மாதிரி கலங்கிரும். இப்போ குட் பை சொன்னது மட்டும்
இல்லாம நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு மேன் கிட்ட நீ கடைசியா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, கோவோட புக்ல அவ என்னதான் அந்த ஹவுஸ் ஓனரை தேடினாலும் கடைசி வரைக்கும் அவ அந்த ஹவுஸ் ஓனரை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மட்டும் எழுது, இதுதான் நான் உன்கிட்ட கேக்குற கடைசி ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இங்க இருந்து அப்படியே அவனோட கார் எடுத்துட்டு எங்கேயோ ரொம்ப தூரம் அப்படியே டிராவல் பண்ணி போய்கிட்டு இருப்பானா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்போ அவ ஊர்ல இருந்து கிளம்பி பக்கத்துலயே இருக்கிற ஒரு மவுண்டனுக்கு தான் வந்திருப்பா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இந்த மவுண்டன்ல தான் நம்ம ஹீரோ 3வது தடவையா டெஸ்டினி ரைட்டரா வரப்ப அவனை கிஸ் பண்ணிருப்பா. ஆனா இவனை கிஸ் பண்ணது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்காது. பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறது நம்ம ஹீரோயின் யோசித்து எப்படியோ இப்ப இந்த இடத்துக்கு இவ டிராவல் பண்ணி வந்திருப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் இங்கதான் வரப்போறா அப்படிங்கறத கெஸ் பண்ண நம்ம ஹீரோ இப்ப அவனுமே டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பான். ஆனா என்னன்னா அவன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணவே மாட்டான். நம்ம ஹீரோயினை ரொம்ப தூரமா நின்று பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருப்பான். அன்னாரன் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இவ சின்ன வயசுல இருந்து எப்பெல்லாம் நம்ம ஹீரோவை மீட் பண்ணாலோ அந்த இன்சிடென்ட் எல்லாமே அப்படியே மைண்டுக்கு வந்துட்டு போகும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இது எல்லாம் ஞாபகம் வரணும்னு சொல்லி அந்த மேன் தான் இப்ப நம்ம ஹீரோயினோட டெஸ்டினி புக்ல எழுதியிருப்பான். அந்த மேன் ஏன் இப்படி எழுதியிருப்பான்னா எப்படிதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ எலிமினேட் ஆயிருவான் அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் எலிமினேட் ஆயிட்டானா அதனால அஃபெக்ட் ஆக போறது அவன் மட்டும் கிடையாது, கோவும் தான். அதனால எப்படியும் இவங்க காதல் ஒண்ணு சேர போறது கிடையாது, அட்லீஸ்ட் இந்த மெமரிஸ் மட்டுமான்ட்டு அவ கூடயே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அந்த மேன் இப்படி எழுதியிருப்பான். சோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் ஞாபகம் வந்தனையும் நம்ம ஹீரோயின் அதே இடத்துல அப்படியே கத்துவா, ஹவுஸ் ஓனர் நீங்க எங்க இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும் நீங்க இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கீங்க, எனக்கு எல்லாமே இப்ப ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுல இருந்து நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் உங்களை நான் 3 தடவை மீட் பண்ணிருக்கேன், இதே இடத்துல தானே நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டோம், இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவா. இவ இப்படி கத்தி அழுகிறத பார்த்தனையும் நம்ம ஹீரோக்கு மனசு கேட்காது. உடனே இப்ப அப்படியே அவன் மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினை நோக்கி அப்படியே வேகமா ஓடி வருவானா. இத நம்ம ஹீரோயினும் பாத்துருவா. இப்ப அப்படியே 2 பேரும் பக்கத்துல வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அன்னாரன் பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே எலிமினேட் ஆகி காத்தோட காத்தா கரைஞ்சிருவான். என்னன்னா இப்ப அவனோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி நம்ம ஹீரோனை நோக்கி ஓடி வந்துட்டானா. சோ இதனால இவன் எமோஷன்ஸை காட்டிட்டான் அப்படின்ட்டு அவன் அதே இடத்துல எலிமினேட் ஆயிருவான். இப்படி நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே எலிமினேட் ஆனதை நம்ம ஹீரோனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவ அதே இடத்துல அப்படியே கதறி அழுவா. இப்படியே அடுத்து ஒரு 2-3 வருஷம் ஓடிரும். பட் நம்ம ஹீரோயின் மட்டும் ஹோப்பை விடவே மாட்டா. என்னைக்கு இருந்தாலும் அந்த ஹவுஸ் ஓனர் திரும்பி வருவாரு அப்படிங்கிற ஒரு நினைப்பிலேயே அந்த சஜஷன் பாக்ஸ்ல லெட்டரா எழுதி போட்டுக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாம இவங்க அபார்ட்மெண்டோட லிஃப்ட்ல டாப் ஃப்ளோர்ல தான் நம்ம ஹீரோவோட ஆபீஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒவ்வொரு தடவையும் அந்த லிஃப்ட்ல போறப்ப அவ அந்த டாப் ஃப்ளோர் பட்டனை அமுக்கிக்கிட்டே தான் இருப்பா. பட் ஆனா என்னைக்குமே அது அந்த ஃப்ளோரை ரீச் பண்ணவே பண்ணாது. பட் அதிசயமா இப்ப 5 வருஷம் கழிச்சு இதே மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த டாப் ஃப்ளோரோட பட்டனை அமுக்கணும்னையும் இப்ப அந்த லிஃப்ட் கரெக்டா நம்ம ஹீரோட ஆபீஸ்க்கே போய் லேண்ட் ஆயிரும். இந்த இடத்துல நம்மளுக்கே ஒரு டவுட் வரும், அது எப்படி ஹீரோ எலிமினேட் ஆன கடுத்து இவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஏன்னா நான் எப்படி பார்த்தா இவளுமே எல்லாம் மறந்துடணும் தானே. அப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயத்த காட்டுவாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோ கரெக்டா மறையறதுக்கு முன்னாடி அந்த மேன் நம்ம ஹீரோனோட டெஸ்டினி புக்ல அடிஷனலா இன்னொன்னையும் சேர்த்து எழுதியிருப்பான். என்னன்னா நம்ம ஹீரோ எலிமினேட் ஆன கடுத்து கூட இந்த கோக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பான். ஆனா இப்படி இவன் எழுதுனனால இந்த மேனுமே ஒரு ஹியூமனுக்கு ஒரு எமோஷனை காட்டிட்டான்னு சொல்லிட்டு அவனுமே அதே இடத்துல அப்படி எலிமினேட் ஆயிருந்திருப்பான். சோ நம்ம ஹீரோயின் ஒருத்தனை மட்டும் எலிமினேட் பண்ணல, அவளால பாவம் 2 பேர் எலிமினேட் ஆயிருந்திருக்காங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஆபீஸ் ரூம்குள்ள வந்தனையும் கரெக்டா அவளோட டெஸ்டினி புக்கை தேடி எடுத்துருவாளா. இப்ப அதை எடுத்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அதுல என்ன எழுதுவானா, அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வான ஹவுஸ் ஓனரை அவ சீக்கிரமே மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுவா. சோ இவ இப்படி எழுதுனனால அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் அப்படியே ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ நடந்து வருவான். இது அவளால் நம்பவே முடியாது. ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு அப்படியே சந்தோஷமா அவன் பக்கத்துல போவா. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்காம அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிருவான். ஏன்னா அவனுக்கு தான் எலிமினேட் ஆன உடனே எல்லாம் மறந்து போயிரும்ல. அதனால அவன் சர்வசாதாரணமா நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்ணிட்டு போயிருவான். இதனால நம்ம ஹீரோயின் லைட்டா ஃபீல் பண்ணுவா. அப்புறம் தான் யோசிப்பா, இவளுக்கு மட்டும்தான் எல்லாம் ஞாபகம் இருக்கும், அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே லைட்டா ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாளா. அதுக்கடுத்து இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்ல தான் காட்டுவாங்க. அங்க அந்த சஜஷன் பாக்ஸ்ல நிறைய லெட்டரா இருக்கும். இப்ப அதை கரெக்டா நம்ம ஹீரோ வந்து எடுப்பான். அவன் இப்ப அப்படியே அதை எடுத்து ஒவ்வொன்னா படிப்பானா. அதுல மெயினா என்ன எழுதியிருக்கும்னா, ஏ டெஸ்டினி ரைட்டர் நீ எப்படா திருப்பி என்கிட்ட வருவ, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். யாரு
இப்படிலாம் எழுதியிருக்கா, அது மட்டும் இல்லாம டெஸ்டினி ரைட்டர்னு கரெக்டா போட்டிருக்காங்களே, சரி பேரை பார்ப்போம் அப்படின்ட்டு இப்ப பேரை பார்த்தா அதுல கோன்னு போட்டிருக்குமா. சோ உடனே இப்ப நம்ம ஹீரோ அவனோட போனை எடுத்து அவனோட ஜூனியருக்கு தான் கால் பண்ணுவான். எனக்கு நீங்க எப்படியான்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த கோங்கிற பொண்ணோட டெஸ்டினி புக் யார்கிட்ட இருக்குன்ட்டு பார்த்து வாங்கிட்டு வாங்க, நான் அந்த பொண்ணை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போன்ல சொல்லுவான். சோ இதுலயே நம்ம ஒண்ணு ஆப்வியஸா தெரிஞ்சுக்கலாம், இவன் அந்த புக்கை பாப்பான். அதுக்கடுத்து எப்படினாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஆட்டோமேட்டிக்கா அவன் அட்ராக்ட் ஆகி அவ கூட பழக ஆரம்பிப்பான். ஏன்னா இதுதானே கடந்த ஒரு 3 நாள் டைமும் நடந்திருக்கு. சோ அதே தான் இனியும் ரிப்பீட் ஆகும். என்ன ஆனாலும் நம்ம ஹீரோ ஹீரோயினோட லவ் ஸ்டோரிக்கு ஒரு எண்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த டிராமா இங்க முடியுது. சோ ஓகே गाइस, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.